நைட்டு சாப்பிட்டு முடிச்சதும் ஹாஸ்பிட்டலுக்கு போனா சிவன்யா. அங்க அபினவும் சிவாங்கினியும் இருந்தாங்க. தந்தை படுத்துட்டு இருந்த அறையெல்லாம் மாறி இருந்தது. இப்போ அதை பார்த்து ஆச்சரியமடைந்த அவளுக்கு ருத்ரன் பணம் கட்டி இப்படிப்பட்ட வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்கான்னு தெரிஞ்சதும் அவளுக்கு அவமானத்துல உயிரே போச்சு. யார்கிட்ட சாகர வரைக்கும் போகக்கூடாதுன்னு நினைச்சாலோ அவன்கிட்டயே மறுபடியும் போய் நிக்கிறத நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டா. அப்போ அங்க வந்த மிதுன் கிட்ட, ருத்ரன் கிட்ட ஏன் பணம் வாங்கின? உனக்கு அசிங்கமாவே இல்லையா? என்ன பணயமா வச்சுதானே நீ இந்த வேலையும் வாங்கின. இப்போ அப்பாவோட உயிரை பணயமா வச்சு அவர்கிட்ட மறுபடியும் பணம் வாங்கியிருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல என்று கேட்டாள் வேதனையுடன். அவ கேட்டதுல ஆத்திரம் அடைஞ்ச மிதுன், ஏன் நீ கையில பணம் வச்சிருக்கியா? வச்சிருந்தா கொடு, ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தேவைப்படுது என்றான் மிதுன். அந்த பதில கேட்டதும் அதிர்ந்து போனா. அவகிட்ட ஏது அவ்வளோ பணம் அப்படின்னு நினைச்சவ மிதுனை வேதனையோட பார்த்தா. அந்த பார்வையை புரிஞ்சுக்கிட்ட மிதுன், தெரியுதுல்ல உன்கிட்டயும் பணம் இல்லை, என்கிட்டயும் பணம் இல்லை, நம்ம யார்கிட்ட போய் இத்தனை லட்சத்தை வாங்க முடியும்? அதுவும் வட்டி இல்லாம. ருத்ரன் என்ன செலவு பண்றாரோ அதை கடனா வச்சுக்கலாம். நம்ம 2 பேரும் சம்பாதிச்சு ஃபியூச்சர்ல திருப்பி கட்டிடலாம், போதுமா என்றான். அந்த பதில கொஞ்சம் சமாதானமான சிவன்யா மௌனமா தலை குனிஞ்சா. நீ வர வர ரொம்ப பேசுற சிவன்யா. முதல்ல ருத்ரனுக்கு டிவோர்ஸ் கொடுக்கற வழியை பாரு. அதை விட்டுட்டு புருஷனும் பொண்டாட்டியும் இப்படி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி என் கூட விளையாடாதீங்க என்று எரிஞ்சு விழுந்தபடி ஹாஸ்பிட்டலிருந்து வேகமா வெளியே போனான். அங்கிருந்த அபினவும் சிவன்யாவை முறைச்சபடியே சிவாங்கினி கிட்ட திரும்பினான். நான் இன்னைக்கு வீட்டில் தங்கிக்கிறேன், நீயும் அக்காவும் ஹாஸ்பிட்டலில் தங்கிக்கோங்க, நான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போறேன் என்று சொல்லி கிளம்பினான். சிவன்யா ஓஞ்சு போய் நாற்காலியில் உட்கார்ந்தா. சிவாங்கினி மெதுவா அவ பக்கத்துல வந்து உட்கார்ந்து ரொம்ப நேரமா மௌனமா கண்ணீர் வடிச்சிட்டு இருந்த அவளை பார்த்துக்கிட்டே இருந்தா. அக்கா, நான் இந்த சமயத்துல இதை பத்தியெல்லாம் கேட்குறேன்னு என்னை தப்பா எடுத்துக்காத. அந்த வீடியோ எப்படிக்கா உன்னோட போன்ல இருந்து லீக் ஆச்சு? அதுதான் எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. உனக்கு யாராவது அந்த வீடியோ அனுப்பினாங்களா என்றாள். அதை கேட்ட சிவன்யா பழைய நினைவுகள்ல கொஞ்ச நேரம் மூழ்கினான். என்ன யோசிச்சும் அவளுக்கு நினைவுக்கே வரல. எனக்கு அதை யார் அனுப்புனதா எனக்கு நினைவே இல்லப்பா. இன்னும் சொல்ல போனா அந்த வீடியோவை என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் ருத்ரன் காட்டிதான் எனக்கே தெரியும். வெண்பாவோட போன்ல இருந்து அதை காமிச்சப்போ எனக்கு உயிரே போயிடுச்சு என்று நடந்ததை சொன்னான். அதை கேட்ட உடனே இப்போ சந்தேகம் வசுந்தரா மீது வலுவா திரும்பிச்சு. ஏங்கா, அந்த வசுந்தரா எப்படி உங்ககிட்ட எல்லாம் அவங்க எப்படி பழகுவாங்க என்று கேட்டவளை ஆச்சரியமா பார்த்தா. சின்ன பொண்ணா இருந்தாலும் எவ்வளவு அறிவா யோசிக்கிறான்னு நினைச்சவ அழுகையிலையும் கொஞ்சம் சின்னதா புன்னகை வந்தது அவளுக்கு. அவளுடைய உதட்டுல அந்த புன்னகையை பார்த்து சிவாங்கினி ஆச்சரியப்பட்டா. அதை கேட்டு பார்த்து, எனக்குமே வசுந்தரா மேல சந்தேகம் இருக்குப்பா, ஆனா அதை எப்படி ப்ரூஃப் பண்றதுன்னு எனக்கு தெரியல. பைத்தியமே பிடிச்ச மாதிரி இருக்கு, அதனாலதான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஆனாலும் கட்டின புருஷன், அவருக்கு என் மேல நம்பிக்கை இருந்திருக்கணும் இல்லையா? நான் அவ்வளோ தூரம் சொல்றேன், ஆனா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் தான் வேணும்னா நான் என்ன பண்றது என்றாள் கோபத்துடன். அப்போ அபினவ் கேண்டீன்லேருந்து காஃபி வாங்கிட்டு வந்து 2 பேருக்கும் கொடுத்தான். அதை வாங்கின சிவாங்கினி சிவன்யா சொன்னதை அபினவ் கிட்ட சொன்னான். அதை கேட்டவனுக்கும் வசுந்தரா மேலதான் சந்தேகம் வந்துச்சு. இதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சான். காஃபி குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள அவனுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. ஏங்கா, இப்போ உன்னோட ஃபோன் எங்க என்றான். தோ இங்கதான் இருக்கு என்று போனை அபினவ் கிட்ட நீட்டினான். ஏன், என்னாச்சு என்று கேட்டவகிட்ட, இல்லக்கா, எனக்கு தெரிஞ்சு நீ வீடியோ எடுக்கலனா கண்டிப்பா உனக்கு அதை யாரோ எப்படியோ அனுப்பியிருக்கணும் இல்லையா? அப்போ அதை யார் அனுப்பினாங்க, எப்படி அனுப்பினாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாதா என்ன என்றான். நான் இங்க ஊருக்கு வந்த உடனே தேடி பார்த்தேன். எனக்கு அது யார் அனுப்பினாங்கன்னு ஒன்றும் தெரியல, எப்படி அனுப்பினாங்கன்னு கூட புரியல என்றாள். அது ஏற்கனவே என்னோட கேலரியில சேவா இருந்ததுன்னு சொன்னான். ஓ என்றவன் குறுக்கும் நெடுக்குமாக சில நிமிஷம் நடந்தான். பிறகு, அக்கா, எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் மொபைலை ஹேக் பண்ணுவான், நம்ம அவன்கிட்ட உன்னோட ஃபோனை கொடுக்கலாம், ஏதாவது க்ளூ கிடைக்கலாம் இல்லையா என்றான்.
அதை கேட்ட சிவன்யாவுக்குமே கண்கள் பளிச்சாச்சு. இப்படியும் ஒரு வழி இருக்கே என்று நினைச்சுவன். சரி, முதல்ல நம்ம அப்பாவோட ஆப்ரேஷன் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறமா நம்ம இதை பத்தி யோசிக்கலாம். சரிதான்க்கா, அப்போ எந்த பிரச்சனையும் இப்ப பண்ண வேண்டாம், நம்ம அப்பாவோட உடல் நலத்துல கவனம் செலுத்தலாம் அப்படின்னு சொன்னான் சிவாங்கினி. சரிதான்னு ஒப்புக்கொண்டான் அபினவ். வீட்டுக்கு கிளம்பி போனான். சிவாங்கினியும் சிவன்யாவும் தங்களோட அப்பா கூடயே மருத்துவமனையில் தங்கிட்டாங்க. தன்னோட வீட்டுக்கு வந்த மிதுனுக்கு ரொம்ப கோவமா இருந்தது. தன்னோட தங்கை சிவன்யா பேசினதை அவனால ஜீர்ணிச்சிக்கவே முடியல. தப்பும் பண்ணிட்டு எப்படியெல்லாம் பேசுறான், எல்லாம் இவளால வந்த வேண. அந்த வீடியோவை இவ யார் எடுக்க சொன்னது, அத்தனையும் செஞ்சுட்டு இப்போ தன் மீது பாய்கிறா அப்படின்னு ஒரு கோபம். இரவு உணவு முடிஞ்சதும் தன்னோட அறைக்கு போய் படுத்தவனுக்கு நிம்மதியா தூங்கவே முடியல. தன் கணவனை பார்த்துக்கிட்டே இருந்த ராகவி ஒரு பெருமூச்சோட தன்னோட மாமியார் கிட்ட போனான். அங்க தன்னோட பொண்ணு ஆத்யா, ரிஷி 2 பேரும் தங்களுடைய பாட்டியை கட்டிக்கிட்டு அழகா தூங்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தபடியே ருக்மணி கிட்ட போன ராகவி, அத்தை, ஆத்யா இன்னைக்கு எங்க கூடயே தூங்கட்டும், நீங்க ரிஷியை பார்த்துக்கோங்க, உங்களால 2 பேரையும் சமாளிக்க முடியாது என்று சொல்லிட்டு ருக்மணி கிட்ட படுத்துட்டு இருந்த ஆத்யாவை மெதுவா எடுத்து தோல்ல போட்டுட்டு கிளம்பினான். ராகவி தன்னோட அறைக்கு போனதும் குழந்தைய தன்னோட கணவன் பக்கத்துல படுக்க வச்சுட்டு தானம் படுத்தா. அவன் மறுபடியும் ஏதோ யோசனையாவே இருக்கிறத பார்த்தவ, என்னங்க என்னாச்சு, அதான் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ருத்ரன் எல்லா பணத்தையும் கொடுத்துட்டாரே, அப்புறம் என்னதான் உங்களுக்கு பிரச்சனை, ஏன் இப்படி டல்லா இருக்கீங்க என்றாள். அதில்ல ராகவி, எனக்கு சிவன்யா பண்றது சுத்தமா துளி கூட பிடிக்கவே இல்லை. நம்ம ருத்ரன் கிட்ட பணம் வாங்கினதை அவ ஏத்துக்கவே மறுக்கிறா, என்கிட்ட சண்டை போடுறா, அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றான். என்னவாம் உங்க தங்கச்சிக்கு, கட்டின புருஷன் கிட்ட பணம் வாங்குறது அவ்வளவு கேவலமா இருக்கா? அவ்வளவும் கொழுப்பு. அந்த மனுஷனாவது தன்னோட தங்கச்சி அப்படி வீடியோ எடுத்ததா ஒத்துப்பானா? அதையெல்லாம் மன்னிச்சு ஏத்துக்க ருத்ரன் தயாரா இருக்கும்போது உங்க தங்கச்சி போகாம இருக்கிறாங்க, அது அவங்களோட தப்பு, நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க என்றாள். அதில்ல, சிவன்யாவுக்கும் ருத்ரனுக்கும் எதிர்காலத்தில் விவாகரத்து ஆனா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ருத்ரன் கட்டின இருக்க அத்தனை மொத்த பணத்தையும் நம்ம அவருக்கு திருப்பி கொடுக்க வேண்டி வரும். அதுதான் ரொம்ப பெரிய யோசனையா இருக்கு, பயமா கூட இருக்கு. சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் இப்படியே கடனுக்கு கொடுத்துட்டு இருந்தா நம்ம பொண்ணுக்குன்னு நாளைக்கு நான் என்ன சேர்த்து வைப்பேன் என்றான். அதை கேட்ட ராகவிக்கு அது சரின்னே பட்டுச்சு. கொஞ்ச நேரம் மௌனமா யோசிச்சா. இப்ப என்னங்க, உங்க தங்கச்சி ருத்ரனை விவாகரத்து பண்ணாதானே நம்ம பணம் கொடுக்க வேண்டி வரும், அதை பண்ணாம பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எப்போ இதை பத்தி நினைச்சு கவலைப்பட்டு இருக்காதீங்க, பேசாம தூங்குங்க என்றாள். தன் மனைவியை நம்பவே முடியாம பார்த்தான் மிதுன். என்ன சொல்ற, அது எப்படி முடியும்? சிவன்யா கிட்ட எவ்வளவு பேசினாலும் அவ தான் எடுத்த முடிவிலிருந்து மாற மாட்டா, ரொம்ப பிடிவாதக்காரி என்றான். நான் ஏன் உங்க தங்கச்சி கிட்ட பேச போறேன், எனக்கு பேச வேண்டியதெல்லாம் ருத்ரன் கிட்ட தான். நான் அதை எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும், நீங்க கவலைப்படாம தூங்குங்க. உங்க தங்கச்சியும் ருத்ரனும் எப்பவும் பிரிய மாட்டாங்க, போதுமா என்று வாக்கு கொடுத்தாள் ராகவி. தன் மனைவியை கொஞ்சம் கூட நம்பாம ஒரு பெருமூச்சு விட்டுட்டு தன் குழந்தைய அணைச்சிப்படி தூங்க முயற்சி பண்ணான் மிதுன். ராகவிக்கு அதுக்கப்புறம் ஒரு பொட்டு கூட தூக்கம் வரல. திரும்பி திரும்பி படுத்தா. சிவன்யா மேல அவளுக்கு பொறாமதான், வைத்தறிச்சல் தான். ஆனா தன் கணவன் சொன்னது மாதிரி சிவன்யாவும் ருத்ரனும் பிரிஞ்சுட்டா மொத்த கடனும் மிதுன் தான் கட்ட வேண்டி வரும். அது அவங்களால தாங்க முடியாது. 2 பேரும் சம்பாதிக்கிற பணத்தை மேலாம் மொத்தமா கடனுக்கு கொடுத்துட்டு என்ன பண்றதுன்னு யோசிச்சா. இருவரையும் சேர்க்க என்ன வழின்னு பலமுறை யோசிச்சுட்டு இருந்தவ ஒரு வழி கிடைச்சதும் அந்த நிம்மதியில கொஞ்சம் கண்ணையர்ந்தா ராகவி. மும்பையில் நைட்டு தன்னோட கணவனை அணைச்சிக்கிட்டு படுத்துட்டு இருந்த வெண்பாவிற்குள்ள எத்தனையோ குழப்பங்கள் வந்தது. வினித்தை பார்த்தா. வினித் தன்னோட மொபைலில் ரீல்ஸ் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருந்தான். தன் மனைவியை தன் மார்பில் போட்டுட்டு அவளுடைய முதுகில் கையை வச்சு தட்டிட்டு இருந்தான். அவனை நிமிர்ந்து பார்த்த வெண்பா, என்னங்க கோச்சுக்காம ஒரு உண்மையை சொல்லுவீங்களா என்கிட்ட என்றாள். கேளு, நான் எப்போ உன் மேலே கோச்சிருக்கேன் என்றான். இல்லை அண்ணா 2 நாளா ஊர்லேயே இல்லையே, நிஜமாவே அவர் பிசினஸ் விஷயமா தான் வெளியே போயிருக்காரா என்றாள். அந்த கேள்வியில கொஞ்சம் செயலிழந்து 2 வினாடிகள் மௌனமா இருந்தான் வினித். பிறகு தன்னை சீர்படுத்திக்கிட்டவன், ஆமா வேண்பா, இப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு,
அதுக்காக உங்க அண்ணாவே அங்க போனாதான் சரியா வரும்னு நினைச்சுதான் அவரே போயிருக்காரு. இதுல உனக்கு என்ன சந்தேகம் என்றான். உண்மையை மறைச்சு பேசின அவனுக்கு தான் தெரியும் சிவன்யாவோட அப்பாவுக்கு உடல்நலம் சரியில்லாதனாலதான் ருத்ரன் அங்க போயிருக்கான்னு. ஆனா இத இப்போ வெண்பா கிட்ட சொன்னா அவ ஏதாவது தப்பா நினைக்க கூடும்னு அவன் அதை மறைச்சான். ருத்ரனுமே வெண்பா கிட்ட உண்மையை சொல்லாம தான் அங்க போயிருக்கான் என்று நினைச்சிருந்தான். தன் கணவனோட பேச்சுல சமாதானமான வெண்பா சரி, அப்புறம் இன்னொரு விஷயம், நான் வசுந்தராவை அடுத்த வாரம் இங்க வர சொல்ல போறேன். என் அண்ணனுக்கு வசுந்தராவை கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா என்றாள். அதை வினித் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வசுந்தரா பாரிஸ்க்கு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ருத்ரனோட வாழ்க்கையில வரமாட்டாள்னு நினைச்சிருந்தான். ஆனா மறுபடியும் அவ வர்றதா வெண்பா சொன்னதும் அவனுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. மொபைலை கீழே வச்சபடி தன் மனைவியை நேரா பார்த்து உட்கார்ந்தான். இங்க பாரு, உங்க அண்ணனோட வாழ்க்கையில நீ பண்ணியிருக்கிற குளறுபடிகள் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அந்த வீடியோவை சிவன்யா எடுக்கவே இல்லைன்னு பல முறை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீ உன்னோட நட்பையே நம்பாம வெறும் எவிடன்ஸை மட்டும் வச்சு அவங்க மேல பழி போடுற. அந்த உண்மை இன்னுமே நிரூபிக்கப்படல. அப்படி இருக்கும்போது உங்க அண்ணனோட வாழ்க்கையில வசுந்தராவை கொண்டு வர்றது எனக்கு என்னமோ சரியா படல. அதுக்கு உங்க அண்ணனும் ஒத்துக்க மாட்டாரு என்றான். இல்லைங்க, நான் தான் சிவன்யாவை பத்தியெல்லாம் இப்ப எதுவுமே தப்பா பேசுறது இல்லையே. முதல்ல கொஞ்ச நாள் எனக்கு கோவமா இருந்தது அவ மேல. அப்புறமா நீங்களே எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் பழைய குப்பையெல்லாம் ஏன் பேசணும்னு நான் அவளை மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன்னு தான் சொல்றேன். ஆனா அவ தான் எங்க அண்ணா கூட வாழவே வரமாட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? நான் ஒன்றும் எங்க அண்ணனோட வாழ்க்கையை பாழாக்கணும்னு நினைக்க மாட்டேன். அவர் நல்லா இருக்கணும்னு தான் என்னைக்கும் நினைப்பேன். ஆனா சிவன்யா தான் எங்க அண்ணனை புரிஞ்சுக்காம என்னையும் புரிஞ்சுக்காம அவர் கூட வாழவே வரமாட்டேங்கிறா. டிவோர்ஸும் கொடுக்க மாட்டேங்கிறா. இப்படி உட்கார்ந்துட்டு அழிச்சாட்டியம் பண்றா என்று அழுகையுடன் சொன்னா வெண்பா. வினித்துக்கும் வெண்பாவோட நிலை புரிஞ்சுது. ஆனா அதுக்கு என்ன வழின்னு தான் தெரியல. ஆனா என்ன ஆனாலும் ருத்ரன் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கிறது மட்டும் வினித்துக்கு உறுதியாப்பட்டுச்சு. பாரிஸ்ல வசுந்தரா ஜார்ஜ் என்பவனுடன் சல்லாபத்துல ஈடுபட்டு இருந்தா. ஏய் ஜார்ஜ், நான் கூடி சீக்கிரமே இந்தியாவுக்கு போக வேண்டி வரும். நம்மளுடைய உறவையெல்லாம் இனி சீக்கிரமா முடிச்சுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் என்றாள். அதை கேட்ட ஜார்ஜ் அதிர்ந்து போனான். ஹேய், என்ன விளையாடுறியா? நம்ம லிவிங் டுகெதர்ல இருக்கோம். இப்படி திடீர்னெல்லாம் என்னை விட்டுட்டு போக முடியாது என்றான் ஜார்ஜ். அவனை நோக்கி வயிறு குலுங்க சிரிச்சா வசுந்தரா. நான் என்ன உன்னோட பொண்டாட்டியா? கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் டிவோர்ஸ் ப்ரொசீஜர் எல்லாம் கொடுக்க வேண்டி வரும்னு நினைச்சுதான் நம்ம லிவிங் டுகெதர்லயே தேர்ந்தெடுத்து வாழ்ந்துட்டு இருக்கோம். நினைச்சா இப்போ யார் வேணாலும் பிரிஞ்சு போயிடலாம். எனக்கு இந்தியாவில் நிறைய வேலை இருக்கு. நீ பெரிய பணக்காரன் நினைச்சுதான் உன் கூட லிவிங் டுகெதருக்கு நான் ரெடியானேன். ஆனா உன்கிட்ட பணமும் அவளை இல்லை, கடன் தான் கொட்டி கிடக்கு. அதை கட்டிக்கிட்டெல்லாம் என்னால் வாழ முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி உடைகளை அணிஞ்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் எதுக்கடி 2 வருஷமா என் கூட இப்படி ஒட்டுக்கா இருந்த என்று படுக்கையை காட்டி கேட்டான் ஜார்ஜ். அதை கேட்ட வசுந்தரா அசால்ட்டா சிரிச்சா. நீ பணத்துல தான் ஒன்றும் இல்லைன்னு சொன்னனே தவிர இதுல ரொம்ப கெட்டிக்காரன் என்று அதே படுக்கையை காட்டி சொன்னான். வசுந்தராவோட வார்த்தைகளை கேட்டவன் எரிச்சல் அடைஞ்சான். ஏய், நான் ஏன் இந்திய பொண்ணான உன்கிட்ட லிவிங் டுகெதர்ல இருந்தேன் தெரியுமா? நீ என்னை விட்டு எப்பவும் பிரிஞ்சு போக மாட்டேன்னு நம்பித்தான். ஆனா நீ இவ்வளவு சீக்கிரமாவே என்னை விட்டு பிரிஞ்சு போறியே என்று கோவத்தில் தொடங்கி அழுகையின் முடித்தான். இங்க பாரு ஜார்ஜ், சும்மா இந்த அழுது சீன் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். எனக்கு என்ன ஒரு வாழ்க்கை இருக்கு. இந்த மாதிரி 5க்கும் 10க்கும் அல்லாட முடியாது. நான் பெரிய பணக்காரியா வாழ ஆசைப்படுறேன். என்னோட திட்டமே வேற. எத்தனையோ வருஷம் இதுக்காக காத்துட்டு இருந்தேன். இப்பதான் பழம் நழுவி என்னோட மடியிலேயே விழப்போகுது. இந்த சமயத்துல நான் அங்க போகாட்டி எனக்கு இந்த வாழ்க்கையே கிடைக்காம போயிடும். தயவு செஞ்சு என்னை விட்டுடு. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இதுதான் நம்ம சந்திக்கிற கடைசி சந்திப்பு. குட் பை என்று சொன்னவள் தன்னோட ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கிட்டு மடமடன்னு அறையை விட்டு வெளியே போனான். அவ போறதே பார்த்துட்டு இருந்தான் ஜார்ஜ். சென்னையில மருத்துவமனைக்கு காலையில நேரத்துல சிவன்யா ஹாஸ்பிட்டல் பக்கமே வராம இருந்தா. காரணம், பகல் முழுவதும் ருத்ரன் மருத்துவமனையே தவமா இருந்ததுனால அவளுக்கு அங்க வரவே முடியல. ருத்ரனுக்கு நல்லா தெரியும் தன்னோட அப்பா இப்படி இருக்கிறத கேள்விப்பட்டு கண்டிப்பா சிவன்யா இங்க வருவா, அவளை எப்படியாவது பார்த்து பேசணும்னு தான் காத்துட்டு இருந்தான். ஆனா அவ வரவே இல்லைங்கிறது தான்
அவனுக்கு ரொம்ப பெரிய குழப்பமா இருந்தது. மிதுன் கிட்டேயும் அபினவ் கிட்டேயும் சிவாங்கினி கிட்டேயும் மாறி மாறி எவ்வளவோ முறை இதை பத்தி விசாரிச்சுட்டான். 3 பேரும் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட சிவன்யா பத்தி பேசவே இல்லை. அதுல ரொம்பவுமே எரிச்சல் அடைஞ்சிருந்தான் ருத்ரன். தன் தங்கை வெண்பா வேற அடிக்கடி அவனுக்கு ஃபோன் பண்ணி ஊருக்கு எப்போ வருவீங்கன்னு கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கான். ஒரே ஒரு தடவையாவது சிவன்யாவை பார்த்துட்டு போனோம்னு காத்துட்டு இருந்தான் ருத்ரன். அவளுக்காக தான் இந்த ஹாஸ்பிட்டல் பில் முழுவதையும் கட்டினான். கடந்த நாட்களில் நடந்த விஷயங்களை பற்றி யோசிச்சு பார்த்தான். அன்னைக்கு வெண்பா கிட்ட அவன் பேசின வார்த்தைகளை சிவன்யா கேட்டு துடிச்சு போயிருப்பான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவன் வெண்பா வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொன்னால் வெளியில் போயிடுவேன்னு அன்னைக்கு சொன்னாலே, அப்படி சொல்லிட்டு இப்போ கோவப்பட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு நினச்சான். அவள் புரிஞ்சிக்காம இப்படி அழிச்சாட்டியம் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? வெண்பாவை இப்போ எவ்வளவோ பேசி தனக்கு சாதகமாக கொண்டு வந்து சிவன்யாவை ஏற்றுக்க வச்சிருக்கேன். அப்போ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு என் கூட அவள் வாழாம இப்படி வீராப்பு வசனம் பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இப்படி வீராப்பா நினைச்சு வாழ்த்து 2 பேரோட வாழ்க்கையும் பாழாகிறதா மிச்சம் அப்படின்னு கோவத்துல இருந்தான் ருத்ரன். அப்போ மருத்துவமனைக்கு வந்த ராகவி ருத்ரனை பார்த்து திகைச்சு நின்னான். அட, இவன் இன்னும் ஊருக்கு போகலையா என்று நினைச்சவ மெதுவா அவன் கிட்ட வந்து அவன் பக்கத்து இருக்கையில உட்கார்ந்தா. தான் பக்கத்துல ஏதோ ஆரவாரம் கேட்க திரும்பி பார்த்தான் ருத்ரன். ராகவி தான். இவளை இதுக்கு முன்னாடி சிவன்யா வீட்டில் பல தடவை பார்த்துருக்கான். மிதுனோட மனைவி. இவங்களுடைய கல்யாணத்துக்கு கூட இவன் போயிருக்கான். அப்போ கூட அங்கே சிவன்யாவை எதிர்பார்த்தான். ஆனால் அவள் வரல. இப்போ ராகவியை பார்த்து ஸ்நேகமாக புன்னகைச்சான் ருத்ரன். ருத்ரன் கிட்ட இது வரைக்கும் ராகவி பேசினதே இல்லை. வந்தால் ஒரு சிரிப்பு, அவ்வளோதான். இப்போ வேணும்னே மெதுவாக ருத்ரன் கிட்ட பேச ஆரம்பிச்சா. அண்ணா, எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? வெண்பாக்கா எப்படி இருக்காங்க என்று கேட்டாள். அவளை பார்த்து சிறிதாக புன்னகைத்தவன், எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. நான் இன்னைக்கு சாயங்காலமே ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கேன். அங்கே போட்டது போட்டபடியே கிடக்கு. இங்கே மாமாவுக்கு 10 நாள் கழிச்சு தான் ஆப்ரேஷன் பண்ணுறதா டாக்டர் இப்போ தான் சொல்லிட்டு போனார். நான் இப்போ போயிட்டு 10 நாள் கழிச்சு வரேன். இன்னைக்கு கிளம்பிடுவேன் என்றான். அந்த வார்த்தையில் கொஞ்சம் திடுக்கிட்டு போனா ராகவி. இவன் போயிட்டா அதுக்கப்புறம் சிவன்யாவை சந்திக்கிற வாய்ப்பு போயிடுமே என்று நினைச்சவன், அப்படின்னா வந்ததான் வந்தீங்க, வாங்கலேன், நம்ம வீட்டுக்கு ஒரு தடவை வந்து என் கையால் ஒரு டம்ளர் காஃபி சாப்பிட்டு போங்களேன் என்றாள். இல்லைம்மா, அங்கெல்லாம் வர்றதுக்கு எனக்கு துளி கூட இஷ்டமே இல்லை என்றவனை ஆச்சரியமா பார்த்தா. ஏன் அண்ணா, என்னாச்சு என்று கேட்டவகிட்ட, ஏமா நான் ஒன்று கேட்குறேன், தப்பா எடுத்துக்காத. உள்ள படுத்துட்டு இருக்காரே அவர் சிவன்யாவோட அப்பா தானே? இல்லை அவர் ஏதாவது சிவன்யாவை தத்தெடுத்தாரா என்றான் சம்பந்தமே இல்லாம. என்னென்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே என்று கேட்டவகிட்ட, இல்லை பெத்தப்பா இப்படி படுத்த படுக்கையா கிடக்கிறாரே, ஒரு தடவையாவது வந்து அந்த சிவன்யா அவரை பார்த்தாளா? அவ்வளவு கல் நெஞ்சம் அவளுக்கு என்று புலம்பினான். அதை கேட்டதும் அதிர்ந்து போனா ராகவி. என்ன சொல்றீங்க? சிவன்யாக்கா அன்னைக்கே வந்துட்டாங்களே, நைட்டெல்லாம் அங்கதானே அவங்க இங்கதானே தங்கியிருக்காங்க, நீங்க இன்னும் அவங்கள பார்க்கவே இல்லையா என்று கேட்டாள். அதை கேட்டவனுக்கு தலையில் யாரோ பாறாங்கல்ல தூக்கி போட்டது போல இருந்தது. எல்லாரும் சேர்ந்து அவனை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நினைச்சவன் கண்கள்ல அவனுக்கு நெருப்பு பொறியே பறந்துச்சு. திரும்பி அபினவையும் சிவாங்கினியும் முறைச்சு பார்த்தான். அவங்க 2 பேரும் ராகவி வந்து உட்கார்ந்து பேசுனது எல்லாமே கேட்டுட்டு தான் இருந்தாங்க. அவளை தடுக்கிற விதம் தெரியாம கையை பெசிச்சு நின்னபடி இருந்தவர்களை பார்த்து, உங்களுக்கெல்லாம் நான் எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கேன், எனக்கே இப்படி துரோகம் பண்ண உங்களுக்கெல்லாம் எப்படிதான் மனசு வருதோ என்று கேட்டவன் கிட்ட அமைதியா தலை குனிஞ்சாங்க 2 பேரும். அதில்ல மாமா, அக்கா தான் சொல்ல வேண்டாம்னு என்று இழுத்தி நிறுத்தினான் சிவாங்கினி. 2 பேரையும் தீயா முறிச்ச ருத்ரன் கொஞ்ச நேரம் கழிச்சு, அபி உன் போனை எடுத்து உங்க அக்காவை கூப்பிட்டீங்க வர சொல்லு என்றான் அதிகாரமாக. அவன் திருவென்று விழிக்கவும், நான் ஹாஸ்பிட்டல்ல இல்ல, ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லு, கண்டிப்பா அவ வருவா என்றவன் கிட்ட எதுவும் பேசாம போனை எடுத்து சிவன்யாவை இங்க வர சொல்லிட்டு போனை வச்சான் அபினவ். ராட்சசி வரட்டும், என்கிட்டயே அவ கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுறாளா, இன்னைக்கு அவ வரட்டும், அவளா நானான்னு பார்த்துடுறேன் என்று மனசுல பல்ல கடிச்சபடி நினைச்சு அவளுக்காக காத்துட்டு இருந்தான் ருத்ரன். அபினவ் கிட்ட இருந்து ருத்ரன் கிளம்பிட்டான்னு சிவன்யாவுக்கு போன் வந்ததும் அப்பாடான்னு பெருமூச்சு வந்தது. 2 நாட்கள்ல கிளம்பிடுவான்னு நினைச்சா. ஆனா கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஆகியும் அவன் கிளம்பாம இருந்தது அவளுக்கு எரிச்சலை தான் கொடுத்துச்சு. இவனால
பகல் முழுவதும் தன்னோட அப்பாவை பார்க்கவே முடியலைங்கிற மன அழுத்தத்திலே இருந்தா. இப்போ அபினவ் ஊருக்கு போயிட்டதா சொல்லவும் மன நிம்மதியோட ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தா. தன்னோட அப்பாவை பார்க்குற சந்தோஷத்துல முகத்துல ஒரு சின்ன அமைதியோட மருத்துவமனைக்குள்ள வந்தவ எதிரில் அபினவும் சிவாங்கினியும் பார்த்தா. தன் இதழை வெறுத்து அழகா ஒரு புன்னகை பூத்தா. அந்த புன்னகை அப்படியே உதட்டுல நிற்க அதிர்ந்து போனா சிவன்யா. காரணம், அவங்களுக்கு பின்னாடி இருந்து வெளிப்பட்டவன் ருத்ரன். அதை கண்டு அவளுடைய விழிகள் அதிர்ச்சியில விரிஞ்சுது. எத்தனை வருஷம் ஆச்சு அவனை நேர்ல பார்த்து. அதே கம்பீரம், கருநீல கலர் சட்டையும் அதற்கு மேட்சா ஃபேண்ட்டும் டையும் அணிஞ்சிருந்தான். அவனை வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே இருந்தா சிவன்யா. அதே போல ருத்ரனும் சிவன்யாவை மேலும் கீழும் கூர்மையா பார்த்தான். இத்தனை வருஷத்துல அவ கொஞ்சம் கூட மாறவே இல்லை. ஆனா அழகு மட்டும் பல மடங்கு ஏறி இருந்தது. கருப்பு நிறத்துல காட்டன் புடவையில ஆளை அசத்தலா இருந்தா. முதல்ல கொஞ்சம் ஒல்லியா இருப்பா. ஆனா இப்போ அங்கங்க செத போட்டிருந்தா. அவளை பார்க்க பார்க்க இழுத்து அணைக்கணும் போல ஒரு வெறி இருந்தது ருத்ரனுக்கு. சிவன்யா தன்னோட கணவனுடைய பார்வையில முகம் சிவந்தா. பூமி தன் கீழே நழுவது போல ஒரு உணர்வு. எவனை பார்க்க கூடாதுன்னு நினைச்சோமோ அவனையே இன்னைக்கு நேருக்கு நேர் பார்த்துட்டு உட்காண்டிருக்கும். அவளால அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம திரும்பி அபினவையும் சிவாங்கனையும் மறைச்சு பார்த்தா. அவளை பார்த்து ருத்ரன் மெதுவா அவ பக்கம் வந்தான். உன்னோட கண்ணாமூச்சி ஆட்டம் முடிஞ்சு போச்சுன்னா கொஞ்சம் என் கூட வெளியில வரையா, நான் உன்கிட்ட தனியா பேசணும் என்றான். அவன் கேட்டது புரியாம மறுபடியும் ருத்ரனையே பார்த்தா சிவன்யா. அவன் மீண்டும் அதே குரல்ல அழுத்தமா சொன்னான், ஹேய், உன்கிட்ட தான் பேசுறேன், உன்கிட்ட முக்கியமா பேசணும், என் கூட வர்றையான்னு கேட்டேன் என்றான். என்ன செய்யறதுன்னு தெரியாம கொஞ்ச நேரம் யோசிச்சவ, இல்ல நான் அப்பா பக்கத்துல இருக்கணும், எனக்கு வேலை இருக்கு, நான் இங்க இருக்கேன், நான் எங்கேயும் உங்க கூட வரமாட்டேன், வர முடியாது, உங்ககிட்ட எனக்கு பேச ஒண்ணும் இல்லை என்றாள் பதட்டத்துடன். அதுக்கு அவனும், உங்க அப்பாவை இப்ப பாக்கிறதுக்கு யாரும் அலோட் பண்ண மாட்டாங்க, நான் உன்கிட்ட பேசணும், அது உனக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் நான் என்ன பேச போறேன்னு, மேலும் உனக்கு என் கூட பேச ஒன்றும் இல்லாட்டியும் உன்கிட்ட எனக்கு பேச நிறைய விஷயங்கள் இருக்கு என்றவன், இப்போ நீயா என் கூட வர்றியா, இல்ல இத்தனை பேர் முன்னாடியும் உன் கையை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு போகவா என்று மிரட்டினான். அந்த குரல்ல பயந்தவ அவன் செஞ்சாலும் செய்வான்னு நினைச்சு திரும்பி தன்னோட தங்கையையும் தம்பையையும் மறைச்சவாரி அவன் கூட மெல்லமா வெளியே நடந்து போனான். வெளியில தன்னோட காருக்கு வந்தவன் அவ உட்கார்றதுக்கு தன்னோட பக்கத்து சீட்டை கதவை திறந்தான். அதை கண்டு அவ, நான் பின் சீட்லயே உட்காந்துக்கிறேன், என்ன பேசுறோமோ இங்க கார்லயே உட்காந்து பேசிடலாம் என்று சொன்னவளை பார்த்து முறைச்சான். நான் என்ன உனக்கு டிரைவர் அடி, மரியாதையா முன்னாடி ஏறு என்றவன் சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவ கையை பிடிச்சு இழுத்து அவளை முன்னிருக்கையில உட்கார வச்சான். அவனுடைய செய்கையில முகம் சிவந்தவ பல்ல கடிச்சா. கார் கதவை சாத்தினவன் வேகமா காரை ஓட்டிட்டு போனான். கொஞ்ச நேரம் மௌனமா இருந்து தன்னோட கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டா சிவன்யா. இப்ப நம்ம எங்க போறோம், உங்களுக்கு என்கிட்ட என்னதான் பேசணும், சீக்கிரமா சொல்லுங்க, சொல்லிட்டு முதல்ல என்னை இறக்கி விடுங்க, உங்க கூட வெட்டியா பேசுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை என்றாள். அவ பேசுறத கேட்டவன் கொஞ்ச நேரம் வண்டியை மௌனமா ஓட்டிக்கிட்டு போய் ஆள் இல்லாத ஒரு இடத்துல நிறுத்தி அவ பக்கம் திரும்பினான். இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை, வெண்பாதான் உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிறதா சொல்றாளடி, அப்புறம் ஏண்டி உனக்கு இந்த வீம்பு என்றான். அவனை பார்த்து முறைச்சா, மறுபடியும் பழைய விஷயத்த பேசி என்னை எரிச்சல் படுத்தாதீங்க, நான் எந்த தப்பும் பண்ணல, பண்ணாத தப்பை ஏத்துக்கிட்டு நீங்க கொடுக்குற மன்னிப்பை வாங்கிட்டு உங்க கூட வாழ எனக்கு இஷ்டமே இல்லை. உங்களுக்கு என்ன வேணும், டிவோர்ஸ் தானே வேணும், அதை எப்ப வேணுமோ சொல்லுங்க, பத்திரம் ரெடி பண்ணுங்க, கொண்டு வந்து கொடுங்க, கையெழுத்து போட்டு கொடுத்துடுறேன், அதோட உங்களுக்கும் எனக்கும் எல்லா உறவும் முடிஞ்சு போச்சு என்று பேசிட்டு இருக்கிற அதே நேரத்திலேயே அவ முடிக்கிறதுக்கு முன்னாடி அவளை ஓங்கி பலார்னு ஒரு அடி அடிச்சிருந்தான் ருத்ரன். ஏண்டி, நீ டிவோர்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இவ்வளவு வருஷமா உனக்காக காத்துட்டு இருந்தனா, என்னை பார்த்தா உனக்கு பைத்தியக்காரன் மாதிரி தெரியுதா என்று ஆத்திரத்துடன் கத்தினான். அவன் கொடுத்த அடியை தாங்கினபடி, இப்படி பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை என்று கேட்டாள். பொண்டாட்டியா, நீ எப்படி எனக்கு அப்படி நடந்திருக்க, என் கூட சந்தோஷமா ஒரு நாளாவது நீ வாழ்ந்திருக்கியா, பொண்டாட்டின்னு சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை என்றான் ருத்ரன். கட்டின பொண்டாட்டிய நம்பாம கூட பிறந்த தங்கச்சியோட வார்த்தையை மட்டுமே தெய்வ வாக்கா எடுத்து நம்புறீங்க, பொண்டாட்டிக்கு செய்ய வேண்டிய எந்த கடமையும் நீங்க செஞ்சதே இல்லை,
புருஷன் பொண்டாட்டி உறவை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா? நீங்கள் தான் முதல்ல வைக்கப்படணும், நான் இல்லை என்றாள். அவள் பேசுனதை கேட்ட ருத்ரன் ஒரு வினாடி அமைதியாக இருந்தான். கடைசியாக சொல்கிறேன், என் கூட நீ வாழ வர முடியுமா முடியாதா என்றான். நீங்கள் எத்தனை தடவை இந்த கேள்வி கேட்டாலும் என்னோட பதில் ஒன்று தான். அன்னைக்கு உங்கள் தங்கச்சிக்கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் கூட அருவருப்பாக தான் வாழ்கிறீங்கன்னு சொன்னது நீங்கள் தானே? அப்படி அருவருப்பாக வாழ்கிற பொண்ணு உங்களுக்கு எதுக்கு? அதுவும் இல்லாமல் உங்கள் தங்கச்சியை தப்பாக வீடியோ எடுத்த உங்கள் மனைவியை ஏற்றுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? வேண்டாம், நான் உனக்குள்ள எந்த உறவும் வேண்டாம். எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க. நான் என்னோட வாழ்க்கையை பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கோங்க என்றாள். அவ சொன்ன பதிலுக்கு பிறகு ருத்ரன் என்ன பேசுறதுன்னு தெரியாம கொஞ்ச நேரம் தடுமாறினான். சிறிது நேரம் கழிச்சு பெருமூச்சுடன் நிமிர்ந்தவ, அவ்வளவுதானடி உனக்கு வேணும்? என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் கிடைச்சா நீ சந்தோஷமா இருப்பியா? சரி இருந்துக்கோ, பார்க்கலாம்டி. உனக்கும் எனக்கும் இன்னையோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. டிவோர்ஸ் பத்திரம் வரும், கையெழுத்து போட்டு அனுப்பு என்றவன் வண்டியை மறுபடியும் எடுத்துக்கிட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி வண்டியை நிறுத்தினான். இறங்கடி, உனக்கும் எனக்கும் இனி எந்த உறவும் கிடையாது, எல்லாம் இந்த வினாடியோட முடிச்சு போச்சு, இறங்கி கிளம்பி போடி என்றான். உங்க அப்பா ஆப்ரேஷனுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்குன்னு பில்லு கட்டியிருக்கேன். மொத்த பணமும் எனக்கு நாளைக்கு நீ செட்டில் பண்ணும். பணம் கொடுக்க ஒரு நாள் தான் உனக்கு டைம், வரலைனா அதோட விளைவையும் நீ அனுபவிப்ப என்றான். அவன் பேசுனதுல கடுப்பானவ காரை விட்டு வேகமா இறங்கி ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனான். இதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன், இவன் கிட்ட பணம் வாங்கக்கூடாதுன்னு. யாராவது சொன்னா கேட்குறாங்களா? இப்போ நாளைக்கே அத்தனை பணத்தையும் கொடுனா நான் எங்கே போகிறது என்று மனசுல புலம்பினபடி ஹாஸ்பிட்டல் நாற்காலியில் ஓய்ந்து போய் உட்கார்ந்தா. அவ வந்ததும் அபினவும் சிவாங்கினியும் அவளை தேடி ஓடி வந்து அவ பக்கத்தில் உட்கார்ந்தாங்க. சிவன்யா ரொம்ப பதட்டத்தோடு இருக்கிறத பார்த்து, என்னக்கா என்னாச்சு? மாமா ரொம்ப திட்டாரா என்றாள் கவலையோட. அவர் கிடக்கிறாரு, அவருக்கு இதே வேலையா போச்சு என்றவள். அவங்க 2 பேர்கிட்டையும் ருத்ரன் பணத்தை திருப்பி கேட்டதை பற்றி விளக்கி சொன்னான். அதை கேட்ட 2 பேரும் அதிர்ந்து போனாங்க. ஐயோ அக்கா, அவ்வளோ பணத்துக்கு நம்ம எங்கக்கா போவோம் என்று கேட்ட சிவாங்கினி கிட்ட, இதுக்கு தாண்டி அன்னைக்கே நான் படிச்சு சொன்னேன், அவர்கிட்ட பணம் வாங்காதீங்கன்னு. யாராவது என் பேச்சை கேட்குறீங்களா? பணத்தையும் கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியாதா என்று டென்ஷனில் 2 பேரையும் பார்த்து கத்தினா சிவன்யா.